தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றிகரமாக அனைத்திந்திய அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றியை நோக்கி செல்வதிலே அந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதல் பட்டியலிலே இன்றைக்கு மதுரை நாடாளுமன்றம் நம்முடைய டாக்டர் சரவணன் வெற்றிகரமான முதலாளி இடத்தை பிடிப்பதற்கான போட்டியிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அந்த வகையில் மதுரை நாடாளுமன்றம் மிகச்சிறப்பான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. பிரச்சார பணியாக இருந்தாலும் சரி, எங்கள் அருமையினர் எடப்பாடியார் எடுத்து வைக்கிற வாதங்களும் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இடம்பெற்று மக்கள் அதற்கான வரவேற்பு கொடுத்த ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஒரு மாற்றம் பரப்புரையிலே எங்கள் அருமையினர் எடப்பாடியார் செய்கிற பரப்புரையிலேயே அதிமுகவின் வெற்றியை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் தவறுகளை சரியாக சுட்டி காட்டுகிறார்கள். எடப்பாடியார் சொல்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்க முடியாத நிலைமையிலே தான் திமுகவும் ஏனைய கட்சிகளும் இருக்கின்றன. மடையில் சொல்லிட்டேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான நடவடிக்கை எடுத்து வைத்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இப்போ ஓரிருவர் ஏன் இந்த கூட்டணியை விட்டு பிஜேபி கூட்டணியை விட்டு விலகினார் என்ற சந்தேக உணர்வு சில பேருக்கு இருந்தது. இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதிமுகவோடு உடனிருந்து அதிமுகவை அறிக்க வேண்டும், அதிமுக என்ற நோக்கத்தோடு தான் பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு கூட்டணி இருக்கிறது என்பதை மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். நாங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தால் எங்களை இதுவரை அழித்திருப்பார்கள். அந்த அழிவிலிருந்து காப்பாற்றிய மிகப்பெரிய பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு. பல பேர் சில சந்தேகப்பட்டாங்க, ஏன் பிஜேபியிலேருந்து போனாங்கன்னு சந்தேகம் இருந்துச்சு. இன்றைக்கு அவர் பண்ணுகிற செய்திகளை பார்க்கிற பொழுது அதிமுக எடப்பாடி எடுத்த முடிவு மிகச்சரியானது, 100க்கு 100 விழுக்காடு சரியானது என்பதை தமிழக மக்களும் கழக நண்பர்களும் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். யாரிடமோ கொண்டு போய் அடகு வைக்கிற ஆள் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர், கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமில்லாத கொண்டு போய் அண்ணாமலைக்கு அதிமுகவை அடகு வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அதிமுகவை அழிப்பதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது? இவர் சகுனியாக இருக்கலாம், வேறு வழியாக இருக்கலாம், ஏதாவது விமர்சனங்களை செய்யலாம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா மேடையிலையும் மக்கள் எங்களை கைதட்டி வரவேற்கிறாங்க. பட் இங்கே இருக்கிற நட்டாவாக இருந்தாலும் சரி, அவரோட சேர்ந்த அனைத்து தலைவர்களும் வருகிற போது மோடியாக இருந்தாலும் சரி, மேடையில் இவர் வேகமாக கைதட்டுவார். யார் கைதட்டுவா? மதிப்பு இருக்கிற அண்ணாமலை. அந்த கைதட்டை பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, ஒரு செயற்கையாக இருக்கும். இப்போ பிரதமர் வராருன்னா அவர் யூஎஸ் வரும்போது பிரசிடென்ட் வரும்போது அமைதியாக கைதட்டி எவ்வளோ மறக்க விஐபிஸ்லாம் வரவேற்பாங்க. ஆனால் இவருடைய வரவேற்பு என்னன்னு கேட்டால், நம்ம ஊர் கிராமத்தில் சாதாரண இவங்க இருக்கிறாங்கள இது மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், நம்ம இவங்க அந்த மாதிரி அவங்க எருத்தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காரு. தவிர உண்மையான மகிழ்ச்சியோடு அவர் வரவேற்கவில்லை. அவருடைய தட்டல் ஏதோ ஒரு ஏமாற்றுவதற்கான தயார் நிலை என்பதை மட்டும் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அந்த அவரோட கைதட்டலை தவிர மக்கள் கைதட்டுறதுக்கு முன்னாடி இவர் கைதட்டிடுவார். மேலே வந்து நான் கைதட்டுறான்னு சொல்ல முடியாது, அதை ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்க முடியாது, மனசை சாப்பிட முடியாது. அவருடைய திறமையை காண்பிக்கிற என்று நினைத்து கொண்டு ஒரு தவறான நடவடிக்கைக்கு முன்னோடியாக இருக்கிறார். ஆக அண்ணாமலையுடைய எங்களை அருமையின் எடப்பாடியார் சொன்னது போல ஜூன் 4ஆம் தேதி வெற்றிகரமான பட்டியலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கும். எங்களை விமர்சித்தவர்கள் காணாமல் போவார்கள்.